அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க சிம்மராசியில் தான் பிறந்திருப்பாங்க. ரெண்டாவது அந்த கேது திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. இந்த மக நட்சத்திரத்தில் என்றைக்கு பிறந்தாலும் இந்த மகம் என்பது கேது என்பது ஞானம். மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம், ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், கோவில், பூஜை, புனுஷ்டானங்கள் இதை பற்றி ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். வெளியிருந்து பார்த்தா சிங்கம் போல் நடந்து வருவாங்க. ஆனால் கடவுள்னு பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. உள் மனசுக்குள்ளே குழந்தைத்தன்மையாக இருக்கும். வெளி மனசில் பார்த்தா கௌரவமான ராஜநடையாக இருக்கும். இந்த சிம்மமே அப்படித்தான் வேலை செய்யும். இங்கேருந்து போகும்போதே அவருக்கு ஒரு மதிப்பை எதிர்பார்த்துட்டே போவார். நம்மளை யாராவது கையெடுத்து கும்பிடுவாங்களா அப்படின்னா வணக்கங்க. யாராவது ஒருத்தர் கையெடுத்து கும்பிடணும், ஒருத்தர் வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். இது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்னென்னா, சொத்துக்காக ஆசைப்படாது, பணத்துக்காக ஆசைப்படாது, பதவிக்காக ஆசைப்படாது. ரெண்டாவது மதிப்பும் மரியாதை மட்டுமே சிம்மத்துக்கு கொடுத்தா அவங்ககிட்டருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்திலே ராஜா மாதிரி இந்த தோரணையாக வாழ்ந்தே பழக்கம். அவரை பற்றி நீங்கள் புகழாரம் சொன்னீங்கன்னா அவர் தன்னை மறந்து எல்லாமே உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார். இதை சிம்மத்தோட மகிமை இது. ஏன்னா அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள உயர்த்தி பேசுனா ரொம்ப பிடிக்கும், அவங்கள தாழ்த்தி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு சிறப்பான ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காகத்தான் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறவங்க ஒரு நல்ல ஸ்டெடியான மைண்டாக வாழணுங்கிறதுக்காக நிறைய விஷயத்தை தேடுவாங்க. இந்த உலகத்தில் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை நீக்கிறதுக்காகத்தான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறப்பெடுக்கிறது. இந்த முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறதும் முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதும் அது எல்லாமே மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது அந்த காலத்தில் திதி கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் திதி சாதாரண விஷயம் இல்லை. முன்னோர்களுக்கு சாந்தப்படுத்துறதுங்கிறது நாம் செய்யக்கூடிய ஆத்மாத்மான பூஜை இருந்தால் மட்டும்தான் அவர் ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முன்னோர்களுக்கு மோட்சம் அடையணும்னா ஆலமரம் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆள் போல் தழைச்சு அருகுபோல் வேரூன்றி. அப்போ அந்த மூங்கில் இருக்கிறதுலையே உலகத்திலேயே ஒரு மூங்கில் கிளை எடுத்து தான் அவங்க வார்த்தையாக சொல்லியிருக்காங்க. அந்த ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா இருந்தால் அந்த காலத்தில் எங்கே கொடுப்பாங்கன்னா ஆற்று மேட்டில் ஆலமரத்தினுடைய சாயலில் அந்த ஆலமரத்துடைய வேர் இருக்குது பாருங்க, அந்த வேரை சுத்தமாக கழுவி அதுக்கு மஞ்சளை தேய்ச்சி பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அந்த வேறு மேலே கொண்டு போய் தர்ப்பப்பில்லை வச்சு அந்த தர்ப்பப்பில் மேலே கொண்டு போய் பிண்டத்தை வச்சு அவங்க பூஜை பண்ணி தீபாரதனை காமிச்சா முன்னோர்கள் அவ்வளவு சீக்கிரமாக சந்தோஷமாக ரொம்ப பாஸ்ட்டாக ஏற்றுக்குவாங்களாம். அதனால தான் கேது என்பது ஞானகாரகன், கேது என்பது மோட்சகாரகன் சொன்னாங்க. அப்போ ஆலமரம் தான் மோட்சம் அடையறதுக்கு உண்டான விருட்ச மரம். அதையத்தான் அந்த காலத்தில் அள்ளி கொடுத்தது ஆறா பெருகணும், மோந்து கொடுத்தது முத்தா விளையணும், ஆலம்பரம் போல் நீங்கள் தலைச்சி வாழணும்னு சொன்னதுக்கு காரணமே இந்த முக்கியமான விஷயந்தான். அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க வேண்டியது இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஜெயிக்காமல் அவங்க தூங்க மாட்டாங்க. ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சவாலை கையில் எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்களுடைய பூர்வ ஜென்ம அந்த புண்ணிய தோஷமெல்லாம் எது இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நான் அசுர வளர்ச்சிக்கு போகிறக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஜோதிஷியரை முதற்கொண்டு சாமியை முதற்கொண்டு தேடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணம். அதே போல் அவங்க தாயை நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்களுடைய தந்தை வம்சத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னென்னா நம்ம இந்த உலகத்தில் இவங்க மூலியத்தில் நம்ம பிறந்துட்டோம்,
அந்த கடமைக்கு இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நம்ம கௌரவமாக வாழ்கிறதுக்கே தாய் தந்தையை நம்ம ஒரு கரெக்டான இடத்துல வச்சுருக்கோன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு ஒதுக்கிடம் எல்லாம் பண்ணி கௌரவமாக வச்சுருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய கூட பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், தாய் புள்ள இதிலெல்லாம் அரவணைச்சு அவங்க போவாங்க. அவங்களுடைய உடல் பாவனை எப்படி இருக்குன்னா, தினமும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த காலையில் எந்திரிச்சோன்னையுமே 4 பேர் மதிக்கத்தக்க நடந்துக்குவாங்க. நடையிலேயே பார்த்தீங்கன்னா ராஜ நடை நடந்திருப்பாங்க. கூணு குறுகி அவங்க வாழ மாட்டாங்க. யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. கடன் எந்த காலத்தில் வாங்கினாலும் ஒரு நாள் அவங்க கட்டியே தீருவாங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தில் இவர் பேர் சொல்லும் பிள்ளையாக இருப்பார். இது எல்லாமே அவரோட ஜாதகத்தில் மக நட்சத்திரம் சிம்ம ராசி 2ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கே. அப்படின்னு பாருங்கள், இவங்க வாழ்க்கையில் முன்னோர்கள் முதல் கொண்டு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அவங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை பிறக்கும். அவங்க வம்சத்தை விருத்தி பண்ணியே தீருவாங்க. ஏன்னா அது 5ஆவது ராசி, அது புத்திரஸ்தானத்தினுடைய ராசி. அதெல்லாம் தான் பூர்வீகத்தினுடைய சம்பந்த ராசி. அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் ரொம்ப அதிகமான முறையில் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும். அப்போது குடும்பத்துக்குள்ள அந்த யோக பாவங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக இந்த மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வீட்டில் ஒரு அணையாத ஜோதி விளக்கு, ஒரு நல்ல பத்திரமாக ஒரு இடத்துல விளக்கேற்றி வச்சு டெய்லியும் அந்த ஜோதியை பார்த்து கும்பிட்டு போனாங்கன்னா அந்த யோகம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் தான் அந்த ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க அணையாத ஜோதி எதுக்குன்னு கேட்டால், பிறந்ததே சூரியனுடைய ராசியில். சூரியன் என்பது அக்கினி குழம்பு, அக்கினி தேவதை. அவங்க வீட்டில் எப்பவுமே ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருந்தால் தீய சக்தி வீட்டுக்குள்ளே வராதான். அப்போ இது எல்லாம் தான் ஜாதக ரீதியாக எடுத்துக்கூடிய விஷயம். அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இது எல்லாம் எப்படி கடைப்பிடிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த கடைப்பிடிச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்ததுக்கு காரணமே அந்த ஜாதகத்தில் மெயினாக அந்த கர்மவினை தோஷத்தை அதை நிவர்த்தி செய்கிறதுனால தான். அப்போ குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு போராட்டங்களை சகித்து அடுத்த லெவலுக்கு அவங்க வருவாங்க. இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த மகம் ஜெகம் ஆளும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அந்த ஊரை ஆளும், அந்த நாட்டை ஆளும், இதெல்லாமே அவங்களுக்கு அந்த ஆளும் தன்மை இருக்கிறனால தான் இந்த மக நட்சத்திரம் என்னைக்கு கடைசி வரைக்கும் கௌரவத்துக்காகவே வாழ்ந்துட்டு போயிடும். அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய யோக பாவங்கள், தெய்வத்தினுடைய அனுகிரக சக்திகள், இது எல்லாமே அவங்க ஜாதகத்தில் நிறைய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ இது ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆபத்து சகேஸ்வரர் இந்த கோவில் தான் இந்த வாழ்க்கையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது. நீங்கள் இந்த கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆபத்து சகேஸ்வரர் ஆபத்தை காப்பாற்றக்கூடியவர். நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்கள் அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இதெல்லாம் நான் அந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணின்னு இந்த புத்தகம் வீட்டுக்கே வரும். இது போக நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி இந்த மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.